ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருக்கள் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் பாருங்க, இன்றைக்கி நிறைய பேர் வந்து கண்ணில் வந்து இருக்குது வைக்கலாமாக்கா, அப்படி இல்லைன்னா நெத்தியில் வந்து வைக்கலாமா, இல்லை கழுத்தில் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா பக்கமுமே ஒரு வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஹோம் ரெமெடி வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நிறைய நம்ம சேனலில் வந்து மருக்கு வந்து ரொம்ப போட்டிருக்குறோம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து விழுகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு 2 பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு செம்மையான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து ரெடி ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் தடவிட்டு நைட்டில் ஒரே நைட்டில் நீங்கள் நல்லா தடவிட்டு ஒரு 5 மணி நேரம் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ தான் உங்களுக்கு அந்த மரு வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே வந்து உதிர்ந்துடும். சப்போஸ் அதிகமாக நாளடைவில் நிறையா இது இருந்துச்சு, உதிரவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரு 2, 3 ட்ரிப்பு வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக இது வந்து 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம அந்த போட்டால் அந்த பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் வரும்னு சொல்லுவீங்க. ஆனால் இது கொஞ்சம் எரிச்சல் வந்தால் தான் நம்மளுக்கு அதோட பலன் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் இது அப்ளை பண்ணுறப்ப எரிச்சல் வர்றதுனால பயப்படவெல்லாம் தேவையில்லை. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் வந்து இந்த ஹோம் ரெமெடி வந்து போட்டிருப்பீங்களான்னு தெரியல. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு ரகசியத்தை தான் இன்றைக்கி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு தோட்டத்தில் வீட்டு பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது கூட ஒரு 2 பொருளை சேர்த்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸ் பேக் பக்கமே நீங்கள் போக தேவையில்லை. அவ்வளோ ஒரு குளிர்ச்சி, முகப்பருக்களுக்கு வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆயில் வந்து முகம் வடிஞ்சு டல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கேன். இதோட ரிசல்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஒரு 15 நிமிஷம் கழுவிட்டு வந்து காமிக்கிறேன். ரிசல்ட் பார்த்துட்டு இது என்ன ஹோம் ரெமெடி, எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போது போட்ட செகண்டில் வந்து கழுவியாச்சு. செம்ம அஃபெக்டாக இருக்குது. பார்லர் பக்கமே நீங்கள் தலை வச்சு படுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து 10 பைசா செலவு இல்லாமல் உங்கள் முகப்பொருட்களை வேரோடு அழிச்சிட்டு மங்கு மறு எதுவாக இருந்தாலும் உதிர்ந்துருங்க. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இது என்ன பொருள், இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கிறது என்ன பொருள், எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பருக்கள் மட்டும் இல்லைங்க, அந்த மங்கு வந்து வேரோடு நம்ம அந்த 10 வருஷம் 15 வருஷம் அந்த கருப்பு இருந்தாலும் அந்த இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியம்னு கூட சொல்லலாம். முன்னொரு காலத்தில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அரைச்சி முகத்தில் யூஸ் பண்ணுறப்ப முகத்தில் கருவளையும் சரி, முகப்பருக்களும் சரி எதுவுமே இருக்காது. முகம் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேப்பந்தழை தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், வேப்பந்தலையை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி வந்து வேப்ப தலையை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 10 கொத்துக்கு கொஞ்சம் கொழுந்தாக எடுத்திங்க அப்படின்னா அந்த சாறு வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வாரத்தில் 2 டைம் போட்டாலே போதும். உங்கள் ஃபேஸுக்கு எந்த க்ரீமும் போட தேவையில்லை. ஒரு டைம் வந்து போடுறப்ப ரிசல்ட் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். அந்த பருக்கள் வந்து வேரோடு வந்து அந்த நீர் வழியாமல் அந்த புண்கள்லாம் வந்து ஆறி நல்ல ஒரு பளபளன்னு ஒரு ஷைனிங், வெய்ய கொப்பளம் அந்த மாதிரி எந்த ஒரு அலர்ஜியும் வராது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 10 கொத்து வரைக்கும் நம்ம வேப்பிலையை சேர்த்தாச்சு. இதில் கூட நம்ம சேர்க்கக்கூடியது தயிர் வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் தயிர் வந்து போட்டுக்கோங்க. இல்லை தண்ணியெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. 2 ஸ்பூன் வந்து தயிர். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் மாதிரி வருங்க. இந்த அளவுக்கு பழம் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். விதைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் போட்ட செகண்டில் உங்கள் முகம் வந்து அவ்வளோ பளபளன்னு மாறுறது மட்டும் இல்லாமல் பருக்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளவோ க்ரீம் வந்து போட்டிருப்பீங்க, ஆனால் ஒரு நாள் போடலை அப்படின்னா அடுத்த தடவை வந்து அந்த ரிசல்ட் தெரியாது. இது வந்து வாரத்தில் 2 நாள் போட்டிங்கன்னா போதும், செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியே ஊற்றாமல் இதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம்.
நல்லா வந்து அரைச்சாச்சு. தயிரும் லெமன் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மாதிரி வந்து நல்ல ஒரு மை பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ அந்த திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கும். இது பார்க்க லேசாக இருந்தாலும் இது நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் மட்டும் நல்லா விட்டுருங்க. அந்த முகப்பொருட்கள் மேலையெல்லாம் போட்டுட்டிங்கன்னா அந்த உள்ளே இருந்து அந்த ஆயில் வடிகிறது, அதுக்கப்புறம் அந்த ஊசி ஊசியாக முள்ளாக அந்த மூக்கு சுற்றியெல்லாம் வெள்ளை வெள்ளையெல்லாம் வரும்ல, அதெல்லாம் டோட்டலாக வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். செம்மையாக ரிசல்ட்டு கொடுக்குது. பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதில் ஒரே ஒரு சிட்டியை மட்டும் மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல. கஸ்தூரி மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற அந்த மஞ்சளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முகத்தில் ஏதாவது காயங்கள், தடிப்புகள், தழும்புகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான மாற்றங்கள் கொடுக்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து போட்டு வந்து பாருங்கள். சின்ன சின்ன அந்த வேர்க்குருவு கூட உங்கள் முகத்தில் வராது. கழுத்து எல்லா பக்கம் நீங்கள் இந்த கருவளையத்தில் இருக்கிற எல்லா பக்கமும் அப்ளை பண்ணலாம். 100% நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் வந்து நம்ம லெமனும் உள்ளே சேர்த்துருக்குறோமா, தயிரும் சேர்த்துருக்கிறதுனால அந்த கருமை தன்மையை சுத்தமாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். சரிங்களா? அக்குள் கருமையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இதை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள். ஒரு 2-3 டைம்லேயே வந்து நீங்கள் எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணாமையே இது நல்லா சரி பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் சேர்த்து இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு க்ரீம் பேஸ்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கடலை மாவு என்ன பண்ணும்னா முகத்தில் இருக்கிற பிசுப்பை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஆயில் பசையும் டோட்டலாக எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காக நம்ம கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. ஒருவேளை தண்ணி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி வந்து இதில் சேர்க்கவே கூடாது. சரிங்களா? கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு அந்த ஈரப்பதமே போதும். தயிரும் லெமன் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கடலை மாவை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் காப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கடலை மாவு வந்து ஆட் பண்ணுறப்போ உங்கள் முகத்தில் சுத்தமாக அந்த எண்ணெய் பசையை வந்து எடுத்துகிட்டு பளிச்சுன்னு இருக்கும் முகம் கழுவுறப்ப. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டுக்கிற எல்லா பொருளுமே முகத்தை வந்து நல்லா கிளியர் பண்ணி செம்மையாக பிரைட்னஸ் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ கருமையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்து முகப்பருக்கள் வந்து அசிங்கமாக இருந்தாலும் சரிங்க, சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணி எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நம்ம லைவாகவே பார்த்துடலாம். முகம் வந்து பார்த்திங்கனாவே நல்லா ஆயில் வடித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் வந்து தான் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கையில் அப்ளை பண்ணுறாலும் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ரெஸ்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு குளிர்ச்சி. அதுக்கு அடுத்து வந்து உங்கள் பருக்கள் வந்து வராமல் வந்து தக்க வச்சுக்கும். நிறையா பேர் வந்து இது ஈஸியாக நல்ல ஒரு மருத்துவமான குணம் பக்கத்துலேயே இருக்கும் இந்த இலையெல்லாம். அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்காம நம்ம கண்ட க்ரீமெல்லாம் வந்து போட்டு முகத்தை வந்து கெடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு அந்த முகம் வந்து வீக்கமெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த வீக்கமெல்லாம் வந்து இதை வந்து நீங்கள் அரைச்சி போடுறப்ப அந்த குளிர்ச்சி தன்மைக்கு அந்த வீக்கத்தெல்லாம் எடுத்து முகத்தை நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். இது நல்ல ஒரு செம்ம ஒரு மருத்துவ ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெமடின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டேன். பருக்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மேலே நல்லா சுதும்ப வச்சு விட்டு 20 நிமிஷம் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா 20 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். செம்ம பிரைட் ஆகிருக்கீங்க.
கண்டிப்பாக பருக்களோட வெளியே போகிறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள், ஜென்ஸாக இருந்தாலும் சரி, மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜென்ஸாக இருந்தால் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா ஜென்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நிறையா பேர்த்துக்கு அந்த முகத்தில் சில பேர்த்துக்குலாம் வந்து அசிங்கமாக இருக்கும். சேவிங்கெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா முகத்தை பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஜென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் நீங்கள் எடுத்துருங்க. மஞ்சளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி நீங்கள் முகத்துக்கு போடலாம். ஒரு 15 நிமிஷம் வந்து போட்டிங்கன்னா போதும். சுத்தமாக அந்த காயங்கள் முகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 100% வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி. இப்போது இது ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவிட்டு வந்துடலாங்க. கழுவிட்டு வர ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம லைவாகவே பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உடனே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் முகத்தை கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஆயில் இது கொஞ்சம் கூட இல்லை, செம்மையாக ரிசல்ட்டு. ஜூம் பண்ணி வைக்கலாம். நாற்பது 50 வயசு கூட நீங்கள் போட்டிங்கனாலும் லைவ் ரிசல்ட்டாக ஒரே டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த வேப்பந்தழையில் இருக்கிற கசப்பு தன்மை உங்கள் ஃபேஸில் உள்ளே இறங்குறப்ப வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே எடுத்துரும். அதே மாதிரி அந்த வேரோட அந்த பருக்களோட அந்த கசப்பு தன்மைக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராமல் வந்து பாதுகாக்கும். செம்மையாக இருக்குது. கழுத்து, அக்குள் பிரச்சனை எல்லா பக்கமும் இந்த கருமைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு டைம்ங்கிறது 2 டைம் போடுறப்ப பளிச்சுன்னு ஆயிடுவீங்க. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 100% வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் முகத்தை வந்து லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டு கழுவுங்க. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். அப்போவே நல்ல ரிசல்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.